உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வெப்சைட், பிளாக் இந்த மாதிரி என்ன சோசியல் மீடியா இருந்தாலும் உங்களால ஒரு மாசம் ஒரு $100 இருந்து $500 வரைக்கும் ஈஸியா earn பண்ணிக்க முடியும். அதாவது மேனிடாக் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம், அந்த பிளாட்ஃபார்முக்கு ஆட் கொண்டு வர மூலமா நம்ம earn பண்ணிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கூகுள் ஆட்சன்ஸ் இதே கான்செப்டை மேனிடாக் சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கூகுள் ஆட்சன்ஸை விட அதிகமான அமௌண்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படி அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்ல நமக்கு வெப்சைட்ல வந்து ஒரு ஆட் வரப்போகுது, அதுக்கு பர்டிகுலர் ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மேனிடாக் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத விட ஆட்சன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத விட அதிகமான இன்கம் மேனிடாக்ல வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம மேனிடாக் பொறுத்த வரைக்கும் வெப்சைட், பிளாக், சோசியல் மீடியா, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்மளால வந்து லிங்க் வந்து கொடுத்து இன்கம் வந்து earn பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது? இன்னைக்கான வீடியோல இதை பத்தி டீடைலா பார்க்க போறோம். நாம எப்படி இந்த மேனிடாக் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் எப்படி லாகின் பண்றது, இதுல எப்படி நம்ம மணி earn பண்றது, இதுல டைரக்ட் லிங்க் கூட ஒரு விஷயம் இருக்கு, அந்த டைரக்ட் லிங்க் மூலமா எப்படி வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த மேனிடாக்கோட லிங்க், அபிஷியலான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுது. இதுல மேல சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம உள்ள இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மேனிடாக்க 5 விதமான இன்கமா வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க இல்ல பிளாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட் இல்ல பிளாக்ல இந்த மேனிடாக்கோட லிங்கை போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்ல பிளாகுக்கோ வரக்கூடிய ஒவ்வொரு டிராஃபிக்குமே உங்களுக்கு ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட் எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த மேனிடாக் வழியா தான் வருது. சோ அந்த ஆடை வந்து பார்க்கும்போது உங்களுக்கான இன்கம் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மேனிடாக்ல ஈஸியான ஒரு வழிமுறை இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன், அதுதான் வந்து டைரக்ட் லிங்க். இந்த டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒரு ஜஸ்ட் பிகினரா இருக்கலாம், ஒரு டெலிகிராமோ இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் எது வச்சிருந்தாலும் இந்த டைரக்ட் லிங்க் அங்க நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அந்த லிங்கை யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கான வியூஸ் வந்து கவுண்ட் ஆகும், உங்களுக்கான இன்கமும் பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். இந்த டைரக்ட் லிங்க் மூலமா நிறைய பிகினர்ஸ் நிறைய பேர் இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்னு பெஸ்டான ஒரு வழின்னு சொல்லலாம். மூணாவது மெத்தட் டெலிகிராம்ல இன்கம் earn பண்றது. எப்படி பிரதர் டெலிகிராம் இன்கம் earn பண்றது? டெலிகிராம் சேனல் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் வந்து அந்த சேனல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு மூவியோ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது வீடியோவோ, அந்த வீடியோவை இந்த மேனிடாக் லிங்க் மூலமா போயிட்டு டெலிகிராம்ல கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லிங்க்ல யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, யூடியூப் சேனல் வந்து ஒரு கண்டென்ட் வந்து நீங்க போட்டு இருக்கீங்க, அந்த கண்டென்ட் பத்தி டீடைலான ஒரு விஷயத்த ஒரு பிடிஎஃப்ஓ ஏதாவது ஒரு வழிமுறையில வந்து நான் கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மேனிடாக்கோட லிங்க் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. யாரெல்லாம் அந்த மேனிடாக்கோட லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட் இல்ல இ-புக்கே பார்க்குறாங்களோ உங்களுக்கு அதுக்கான மணி வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஒரு சோசியல் மீடியாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு வெப்சைட்லயோ ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணாலோ இல்ல ஆட் ஷோ ஆனாலோ இன்கம் வருது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம், எல்லாரும் தினம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் வந்து நம்ம வந்து ஒரு பாசிவ் இன்கமா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். ஓகே பிரதர், இது எல்லாமே ஓகே, இப்போ மேனிடாக் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன், நான் ஒர்க் பண்ண போறேன், எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு 1000 கிளிக்கு 50 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 1000 கிளிக்கு வெறும் 50 ரூபாயா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போட போது சோசியல் மீடியா, அதுல மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ்மே போகும். ஸோ அப்படிங்கும் போது உங்களோட வீடியோவோ உங்களோட லிங்கையோ டைரக்ட் லிங்கையோ கிளிக் பண்ணி அதை பார்க்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால தினம் இன்கம் earn பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஒரு நாளைக்கு 1000 கிளிக்ஸ் மட்டும் நடக்க போறது இல்ல, அது 10,000 1 லட்சமா கூட உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு இல்ல கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான இன்கம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜெனரேட் ஆகும். இல்ல ப்ரோ டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா கொண்டு வாங்க, எங்கேயுமே ஃபேக் வியூவர்ஸ் வந்து கொண்டு வராதீங்க, அது வந்து உங்களோட இன்கம் வந்து கெடுக்க ஆரம்பிச்சிரும். சோ டிராபிக் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்காவே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த மேனிடாக்கோட வெப்சைட்ல வந்து நம்ம எப்படி லாகின் பண்றது, எப்படி வந்து யூஸ் பண்றது, எங்க போய் நம்ம டைரக்ட் லிங்க் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இது உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வெப்சைட்ல நம்மளோட வெப்சைட்டுக்கோ இல்ல சோசியல் மீடியா டிராபிக் வர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆட்சன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல எப்படி ஆட் வருதோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் நம்மளோட பிளாகுக்கு ஆட் வந்து அது மூலமா earn பண்றதுக்கு இந்த ஒரு வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளா சொல்ல
சொல்ல போனா. இந்த ஒரு வெப்சைட் நம்ம என்னக்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம எப்படி சைன் அப் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம், அப்படி இல்ல மேல கிரியேட் அக்கௌண்ட் வித் இமெயில் இருக்கும், அதையும் கொடுக்கலாம். நான் வந்து கூகுள்ல வந்து நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். இப்போ சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா கம்பெனியா வந்து கேட்கும். நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் தான் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி, எந்த கண்ட்ரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ சிட்டி, நீங்க எந்த சிட்டி அது வந்து எல்லாமே போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்க நம்பர் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் ஆட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ கீழே உங்களுக்கு எந்த டிராபிக் வந்து உங்களுக்கு ஆட் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். இப்போ சோசியல் மீடியா வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெப்சைட் கொடுத்துக்கோங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா சோசியல் டிராபிக் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல ஐ அக்செப்ட் இல்லக்கூடாது ஒரு பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கீழே ஐ எம் நாட் ரோபோட் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிருங்க. இப்போ கீழே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ நமக்கு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நமக்கு நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு ஆர்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம எவ்வளவு பேர் பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிருக்காங்க, நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளால பாத்துக்க முடியும். நமக்கு இதுல வந்து நம்ம ஆட்சென்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுல சைட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஏதாவது வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆட் சைட்னு கொடுத்து நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்ல வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு ஆட் வந்து போக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் டெலிகிராம் மினி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலயுமே வந்து நீங்க பண்ணிக்கலாம். டைரக்ட் லிங்க் இருக்கலாம், இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு லிங்க் நீங்க காப்பி பண்ணிட்டு உங்க வெப்சைட்டோ இல்ல லேண்டிங் பேஜ் சோசியல் மீடியா வந்து பயோல லிங்க் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த லேண்டிங் பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல டிராபிக் வரும்போது உங்களுக்கு ஆடுமே பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். இது மூலமா நல்லா ஆன் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பேமெண்ட் நம்ம ஆப்ஷன்ஸ்ல போகும்போது என்ன மாதிரியான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல இது அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு தூரம் மினிமம் வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செட் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா பேபால் இருக்கு, ஸ்கிரில் இருக்கு, பேனியர் இருக்கு, வெப் மணி இருக்கு, ஒயர் இருக்கு, ஆன்லைன் பேங்கிங் ஒயர் இருக்கு, ரிவால்ட் இருக்கு, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே பேபால் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பேபால் ஜஸ்ட் இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்க இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் வந்து இதுல இருந்து ஆட் ஆயிரும். நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணி வந்து டேரக்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்னிங் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிப்போம். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எவ்வளவு ஆன் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாளில எவ்வளவு வந்து நமக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்சைட்ஸ் இருக்கு, இந்த இன்சைட்ஸ்ல எவ்வளவு எங்க இருந்து எவ்வளவு டிராபிக் வந்திருக்கு அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தென் ரெஃபரல் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ணும்போது 5% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், உங்க ஃப்ரெண்டுக்குமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே பாத்தீங்க அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால இங்க ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வெப்சைட்டுக்கோ பிளாகுக்கோ இல்ல சோசியல் மீடியா ஒரு பேஜுக்கோ நம்ம ஆடு வர வச்சு அது மூலமா ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த மானிடாக் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நம்மளோட சேனல்ல மணி மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க மானிடாக்ல ரெஜிஸ்டர் பண்ண வச்சீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பயன் வந்து உங்களை பார்க்கிறேன். ஆதரவு டாட்டா, பை பாய்.